ஹாய், வெல்கம் பேக் டு வரத் ஏவிஎஃப்எக்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம எதுவும் டுட்டோரியல்லாம் பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கான்வர்சேஷன் மாதிரி தான். ஸோ நான் பிளெண்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, சார் பிளெண்டர் இப்போது மோஸ்ட்லி பெரிய ஸ்டூடியோஸ் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, சின்ன சின்ன இண்டி ஸ்டூடியோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிளெண்டருக்கு ஹையரிங் கம்பேர் டு மாயா கம்மியாக இருக்குது. நான் ஏதாவது பெரிய இப்போ கேமிங் கம்பெனியோ இல்லை விஎஃப்எக்ஸ் கம்பெனிலையோ நான் அப்ளை பண்ணுறேன்னா, அங்கே எனக்கு ஃபுல்லாக மாயா தான் கேட்குறாங்க, பிளெண்டர் கேட்க மாட்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, மாயா பிளெண்டருக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டில் பிளெண்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் கம்பேர் டு பிளெண்டர், மாயா மோஸ்ட்லி இந்த விஎஃப்எக்ஸ் ஜெயன்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க மோஸ்ட்லி மாயா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கேமிங்க்கும் பார்த்திங்கன்னா மாயா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி ரொம்ப நாளாக அவங்க யூஸ் பண்ணுறதால மாயாவில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்ற டூல்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போது ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா, அவங்க கற்றுக்கும் போது என்ன சாஃப்ட்வேர் கற்றுக்கிட்டு, அதே மாதிரி வேலைக்கு போகும்போது என்ன சாஃப்ட்வேர் கற்றுக்கிட்டு வேலைக்கு போகிறாங்களோ அதுலேயே தான் அவங்க தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போது ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது, அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட் ஒரு 50 பேர், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷம் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 5லேருந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள், 5லேருந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றது சும்மா இல்லைல்ல. ஸோ இவங்க கிட்டத்தட்ட 10 வருஷமாக அவங்களோட ஃபுல் டைம் எஃபோர்ட் போட்டு லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக்குறாங்க அப்படின்னா, அந்த சமயத்தில் டக்குன்னு இதில் இருக்க எக்ஸ்பர்டைஸ் இங்கே வராது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு அவுட்புட் கொண்டு வரதுக்குன்னு ஒரு பைப்லைன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பைப்லைன் பார்த்திங்கன்னா பல வருஷமாக அவங்க டெவலப் பண்ண தான் இருக்கும். அதுக்கான டூல்ஸ், ஒர்க் ஃப்ளோ செட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணணும், அங்கேருந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்த ஒர்க் போகணும், அதுக்கப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட், இப்படி ஒரு பைப்லைன் செட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. உதாரணத்துக்கு மாடலிங், அதுக்கப்புறம் யூவி அண்ட் ராப்பிங், டெக்ஸ்சரிங், அதுக்கப்புறம் டெக்ஸ்சரிங். இப்போது மாடலிங்லாம் ஒரு சாஃப்ட்வேரில் பண்ணுறாங்கன்னா, டெக்ஸ்சரிங் ஒரு சாஃப்ட்வேரில் பண்ணுவாங்க. திரும்ப அந்த மாடலிங்கை கொண்டு ரிக் பண்ணுறது, டெக்ஸ்சர் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ரிக் பண்ணுறது, லைட்டிங்க்கு ஒரு டூல்ஸ், அதே மாதிரி ரெண்டரிங்க்கு ரெண்டர் இன்ஜின்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் டூல்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் அது பைப்லைனாக அவங்களுக்கு கன்வே ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போது பைப்லைனாக அவங்க முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது சடனாக வேறு ஒரு டூல், புதுசாக ஒரு டூலை உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா, ஃபஸ்ட் அந்த ஆர்டிஸ்ட் அதுக்கு அடாப்ட் ஆகணும். அவங்க அதை அடாப்ட் ஆகி லேர்ன் பண்ணணும். ஏற்கனவே அவங்க ஒரு சாஃப்ட்வேரில் நல்லா தரமாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அந்த அளவுக்கு இதில் வர அளவுக்கு ஒரு டைம் எடுக்கும் அதை கற்றுக்கிறதுக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு ரெண்டுமே ஒரே வேலை தான் செய்யுது. மாயாவும் ஒரே வேலை தான் செய்யுது, பிளெண்டரும் ஒரே வேலை தான் செய்யுது. ஸோ ரெண்டுமே 3D தான், கான்செப்ட் ஒன்று தான், ஆனால் யூஸ் பண்ணுற விதம் வேறையாக இருக்கும். ஸோ அவங்க அதில் யூஸ் பண்ணுற விதத்துக்கும், மாயாவில் யூஸ் பண்ணுற விதத்துக்கும், பிளெண்டரில் யூஸ் பண்ணுற விதத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அப்படியே பழகினாலும் மாயாவில் பண்ணுற மாதிரியே இதுலேயும் அவங்களுக்கு அவுட் கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா மாயாவில் இருக்க டூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்காது, மாயாவில் இருக்க ஒர்க் ஃப்ளோ இங்கே இருக்காது, இங்கே கொஞ்சம் ஒர்க் ஃப்ளோ மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு அவங்களுக்கு அடாப்ட் ஆகிற நேரம் ப்ளஸ் அவங்களுக்கு டூல்ஸ் டெவலப் பண்ணுற நேரம்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே தனி. இதுக்கு அப்புறம் அவங்க திரும்ப ஒரு புதுசாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதனால தான் நிறைய கம்பெனிஸ் இப்போ வரைக்கும் மாயா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிளெண்டரை சில கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா ரிசர்ச் போயிட்டுருக்கு. எப்படின்னா மாயாவில் நம்மளால் கொடுக்குற அவுட்புட்டை பிளெண்டரில் கொடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம பார்த்துருப்போம், இன்டர்நெட்டில் நிறைய பேர் நல்ல குட் குவாலிட்டிஸ் பிளெண்டரில் அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே நம்ம ஊரில் நிறையா ப்ரொடக்ஷன் அவங்களுடைய டீமுக்கே பிளெண்டர் கோச்சிங்லாம் கொடுத்துட்ருக்காங்க. வெளியே இருந்து ப்ரொஃபஷ்னல்ஸை ஹையர் பண்ணி கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா பிளெண்டர் நிறையா இண்டஸ்ட்ரியில், அதாவது நிறைய கம்பெனிஸில் பிளெண்டர் உள்ளே வந்துடும். இப்போயே கேமிங் கம்பெனி, இண்டி கம்பெனிலாம் உள்ளே வந்துருச்சு. இப்போ அவங்க எடுத்துட்டாங்கன்னா அடுத்த பல வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது அவங்களோட பைப்லைனில் செட் ஆகிடும். ஆல்மோஸ்ட் நமக்கு ஏஐ வந்துட்டுருக்கு, அதுவுமே பைப்லைனில் வந்துடும், அது வேறு விஷயம். பட் கம்பேர் டு மாயா இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் பிளெண்டருமே உள்ளே வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பிளெண்டர் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவும் கேட்குற மாதிரி, நீங்கள் இப்போது பிளெண்டரில் ஃபோக்கஸ் பண்ணவா மாயாவில் ஃபோக்கஸ் பண்ணவான்னு கேட்டால், நீங்கள் பிளெண்டரும் கற்றுக்கோங்க, உங்களால் முடியும்னா மாயாவும் கற்றுக்கோங்க. முதல் விஷயம், பிளெண்டர் ஓப்பன் சோர்ஸ். ஸோ அதனால தான் கம்பெனிஸ் எல்லாமே பிளெண்டரை இப்போதைக்கு உள்ளே புஷ் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் நிறையா அமௌண்ட் சேவ் ஆகும் கம்பேர் டு மாயா. மாயா பெய்ட், பிளெண்டர் ஓப்பன் சோர்ஸ். ஸோ இதனால தான் நிறைய கம்பெனிஸ் பிளெண்டருக்கு மூவ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு
அமௌண்ட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கம்மியாகும். அதனால தான் வந்து எல்லோரும் பிளெண்டர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற இந்த ஸ்டேஜில் பிளெண்டரை நல்லா கற்றுக்கோங்க. அதே மாதிரி மாயாவும் கற்றுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கண்டிப்பாக பெரிய கம்பெனிஸ் போகணுன்னா மாயா தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு மாயா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டுத்துலையும் ஒரே கான்செப்ட் தான். நம்ம இப்போ ஒரு மாடல் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், எப்படி அன்ராப் பண்ணுறோன்ற கான்செப்ட்ஸ் ஒன்று தான். டூல்ஸை யூஸ் பண்ணுற விதம், ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் தான் வேறையாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பேசிக்ஸை கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டு இன்னொரு சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணுறது கஷ்டமே இருக்காது. ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். உதாரணத்துக்கு என்ன எடுத்துட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு மாயாவில் தான் வந்து அனிமேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் பிளெண்டர் லேர்ன் பண்ணும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஏன்னா என் பிரெயினே வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் அந்த டூல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு. பட் ஓரளவுக்கு மேலே வர வர எனக்கு ரெண்டுமே இப்போ பழகிடுச்சு. என்னால் மாயாவும் யூஸ் பண்ண முடியும், பிளெண்டரும் யூஸ் பண்ண முடியும். அதே சமயம் அன்ரியல்லையும் என்னால் அனிமேஷன் பண்ண முடியும். இதுக்கு காரணம் என்னென்னா, அனிமேஷனுடைய அந்த பேசிக்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே டூல்ஸ் தான். ஸோ டூல்ஸ் மட்டும் எப்படி ஒர்க் ஆகும், நம்ம இப்போ மாயாவில் பண்ணுற ஒரு விஷயம் அன்ரியலில் எப்படி பண்ணணும், அதே மாதிரி மாயாவில் பண்ணுற அதே விஷயத்தை பிளெண்டரில் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டனாலே நம்ம ஈஸியாக இன்னொரு சாஃப்ட்வேரை அடாப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளெண்டர் கற்றுக்கோங்க, முடிஞ்சால் மாயாவும் கற்றுக்கோங்க, அதே மாதிரி முடிஞ்சால் அன்ரியலும் கற்றுக்கோங்க. ஏன்னா அன்ரியல் வந்து இப்போ ரியல் டைம் அவுட்புட் கொண்டு வரதால் அதில் நிறைய விஷயம் உள்ளே கொண்டு வராங்க. மோஷன் கிராஃபிக்ஸ் வந்துருச்சு, மாடலிங்கும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதே மாதிரி ரிக்கிங்கும் உள்ளே வந்துருச்சு. ரிக்கிங்குமே ரொம்ப சூப்பராக இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அன்ரியலையும் கூடவே லேர்ன் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர், ஃபஸ்ட் இப்போ பிளெண்டர் ஆரம்பிக்கிறீங்கன்னா பிளெண்டரை ஃபுல்லாக கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பிளெண்டர் இன்னும் கொஞ்ச நாளில் பல கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்க, அது உறுதி. அதே மாதிரி அன்ரியலும் நிறைய கம்பெனிஸில் வரும். இப்போதைக்கு அன்ரியல் நம்ம ஊரில் எந்த கம்பெனிஸ்லையுமே இல்லை. அதே மாதிரி தான் பிளெண்டர் மாதிரியே தான் அன்ரியலும் நிறைய பேர் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவுட்புட்டை மேட்ச் பண்ண முடியுதான்னு. பட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஃப்யூச்சரில் அன்ரியலும் வந்து நிறைய கம்பெனிஸில் வந்துடும். ஏதாவது ஒரு விஷயத்தை, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைன் எடுத்துக்கோங்க, அதை ஒரு சாஃப்ட்வேரில் நல்லா கற்றுக்கோங்க. சைட் பை சைட் அதர் சாஃப்ட்வேர்ஸ்லையும் அதே விஷயத்தை எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு போக போக அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சாஃப்ட்வேருமே ஈஸியாகிடும். ஈவன் புதுசாக இன்னொரு சாஃப்ட்வேர் வருதுனாலும் அதை கற்றுக்கிறது உங்களுக்கு ஈஸி தான், கஷ்டமாக இருக்காது. ஓகேவா? கூடவே ஏஐயும் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்மளோட ஃபீல்டில் நிறைய ஏஐ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேரக்டர் கிரியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து நம்ம எப்படி வெப்சைட்டில் ஒரு கேரக்டரோட போஸ்ட் கொடுத்து அதை பேஸ் பண்ணி ஒரு ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறோமோ, அதே மாதிரி இப்போ கேரக்டர் கிரியேட்டரில் நம்ம ஜஸ்ட் ஒரு நம்மளோட கேரக்டர்ஸை வச்சு சீனை செட் பண்ணிவிட்டு கூட ஏஐ இன்க்ளூட் பண்ணோன்னா அது வந்து சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோ கொண்டு வராங்க. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, பட் மேபி ஃப்யூச்சர் அப்படி கூட இருக்கலாம். 3D அனிமேஷன் ஒர்க் ஃப்ளோ நம்ம வந்து பேஸ் செட் பண்ணிவிட்டு அவுட்புட்டெல்லாம் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ரெண்டர் போடாமல் ஏஐ உதவியோட ரெண்டர் போடுற மாதிரி வந்தாலும் வரலாம். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ பிளெண்டர் கற்றுக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர், பிளெண்டரோ மாயாவோ ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக்கோங்க. நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களால் ரெண்டு சாஃப்ட்வேர் சைமல்டேனியஸாக யூஸ் பண்ண முடியும். பிளெண்டருக்கும் கண்டிப்பாக ஃபியூச்சர் இருக்கும். நிறைய கம்பெனிஸ் பிளெண்டர்லேயும் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. சேம் அன்ரியலை மறந்துடாதீங்க, அதையும் கற்றுக்கோங்க. ஏஐயும் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சால் பேசுகிறேன், இல்லை இண்டஸ்ட்ரியில் எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸை கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறேன். ஏன்னா நிறைய பேர் ஒரு 8 வருஷமாக இந்த ஃபீல்டில் 8-9 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கன்றதால நமக்கு தெரிஞ்சவங்க அங்கங்கே கொஞ்சம் விஎஃப்எக்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் நம்மளுடைய டவுட்ஸை கேட்டு எப்படி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, என்ன மாதிரிலாம் நம்ம வந்து நம்மளுடைய கேரியரை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் கேட்டு கூட சொல்லுவேன். எனக்கு தெரியலனாலும் நான் வெளியே இண்டஸ்ட்ரியில் இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை கொலீக்ஸ்கிட்டையோ கேட்டு நான் உங்களுக்கு அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது நான் ஸ்பெசிஃபிக்காக பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வெறும் டுட்டோரியல் மட்டும் பேசாமல் இந்த மாதிரி ஜென்ரலாக இண்டஸ்ட்ரி ஓரியன்டாகவும் ஏதாவது பேசலாம். ஸோ அப்படி பேசணுன்னா இன்னுமே வந்து நமக்கு ஃபியூச்சர் ஓரியன்டாக புதுசாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வரவங்களுக்கு ஒரு கைட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ கீப் சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நான் வரத். தேங்க்யூ, பாய்.